இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ், இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். போலாம் வா. ஷாலு வெயிட். சிட் ஷாலு, அங்க பாரு பல்விந்தர். அங்க பாரு அங்க இருக்கான். அட கடவுளே. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஷாலு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ் விஷயத்துல இவன் ஏதாவது பண்ணிருப்பானா? பாசிபிள்? ஆமா, பாசிபிள் தான், கண்டிப்பா பாசிபிள். ஒருவேளை அப்படி இருந்தா இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. bloody hell. சரி வா. என்ன வாவான்னு கூப்பிடுற? என்ன பண்ற நீ? கொஞ்சம் ஏறி, அவன் யாருக்காகவும் வெயிட் பண்றான். சரி, நமக்கு என்ன, நாம போலாம் வா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அவங்கிட்ட எதுக்கு நம்ம போகணும்? யாருக்கோ வெயிட் பண்றான்ல, அவங்க வரட்டும். அவங்க வந்ததும் யாருன்னு பாப்போம். அப்போ என்ன விஷயம்னு தெரிஞ்சிரும்ல. இவன் கூட யார் இருப்பாங்க? அதான் தெரிஞ்சுக்கணும் ஷாலு. இவன் கூட யார் இருக்கான்னு பார்க்கலாம். எனிவே ஷாலு, நம்ம இங்க இருந்து வேற இடத்துல உட்காந்து அங்க இருந்து அவனை கண்காணிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயுஷ், நம்ம அங்க உட்காரலாம். அங்க அவனால பார்க்க முடியாது. பெர்ஃபெக்ட். இவன் கூட யார் இருக்கான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். வா வா வா. ஏதோ பூகம்பம் வர மாதிரி இன்னைக்கு இவ திடீர்னு கூப்பிட்டுருக்கா. என் மண்டையில ஏதாவது இடியை தூக்கி போட போறாளா? 20-25 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்றா. முதல்லலாம் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவா. கூடவே அந்த மோனிகா டார்லிங் வருவான்னு நினைக்கிறேன். அந்த மோனிகா பண்ண முடியாத காரியத்தை கூட இந்த பல்லு கண்டிப்பா பண்ணுவான். சரி, சீக்கிரம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்ல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வாங்கிட்டீங்க. பட் கோர்ட் பொண்ணுக்கு கொடுக்குமே ஏதோ சொல்லுவாங்களே, ஆலிமோனி, அத நீங்க கொடுக்கவே இல்ல. ஓ, பணத்துக்காக வந்திருக்க? உரிமையை கேட்டு வந்திருக்கேன், பிச்சை கேட்டு வரல. லக்ஷ்மியோட உரிமையை கேட்டு வந்திருக்கேன். ஒரு நயா பைசா உனக்கு கிடைக்காது. லக்ஷ்மி தான் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்போ இங்க நிக்காத, மரியாதையா போயிடு. முதல்ல அவ மறுத்திருக்கலாம், ஆனா இப்ப அவளுக்கே ஆலிமோனி வேணும். நீங்க அதை கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துதான் ஆகணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நாங்க என்ன உனக்கு அடிமையா? நீ குடுன்னு சொன்னா கொடுக்கணும், வேண்டான்னு சொன்னா விட்டுடணும். ஒரு முறை முடிவாச்சுன்னா அவ்வளவுதான். நோ அலிமனி. சல்லி பைசா கிடைக்காது. அது என்னன்னா நீல மேடம், அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்துச்சு, அக்னிய வள வந்தாங்க, ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன முடிவெடுத்தமோ அதை மீறக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. லக்ஷ்மிக்கு அவளோட உரிமையை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நானும் நிரந்தரமா ஃபேஸ் அவுட் பண்ணிடுவேன். முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்க, இல்லனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீயே கண்ணடியில உன் முகத்தை பார்க்க முடியாம பண்ணிடு. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வர தகுதி கூட உனக்கு இல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியே, உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா? தகுதியா? அதான் உங்களோட தகுதியை நான் பாத்துட்டேனே. ஞாபகம் இருக்கா? முட்டி போட்டுட்டு வந்துதானே லக்ஷ்மிய கட்டி கொடுங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு அதே லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவளோட உரிமையை கூட கொடுக்காம அடுத்தவங்களோட உரிமையை பறிச்சுட்டு இந்த மாதிரி மவுத் ரன்னிங் பண்ணாதீங்க. யூ உன்ன அடங்கடி. கைய தூக்குற வேலையெல்லாம் வேண்டாம். நான் அரைஞ்சனு வெய்ய, உன்னால தரையில நிக்க கூட முடியாது. பணக்காரியா இருந்தா நீ என்ன கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கியா? கைய கீழே போடு. கைய கீழே போடுடி. சேத்துல கல்லெறிகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாம இங்க இருந்து போயிடு. இல்லனா ஏன் இங்க வந்தோன்னு நீ வருத்தப்படுவ. just get out. நான் கெட் அவுட் தான் பண்றேன். நீங்க யாருங்கறத இன்னைக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அட, நீங்க பேருக்கு தான் பணக்காரங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப கேடு கெட்டவங்க, கேவலமான பிச்சைக்காரங்க. ஆனா இந்த ராணு ஒன்னும் குறைஞ்சவ கிடையாது. இப்ப பாருங்க, சாமதான தண்ட பேதோன்னு என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க பணத்தை கொடுத்து தாண்டி ஆகணும். கிடைக்காது. அந்த தரித்திரம் புடிச்ச பொண்ணுக்கு கிடைக்காது, அவ மூலமா அவ ஃபேமிலிக்கு கிடைக்காது. ஒரு பைசா கூட நான் தர மாட்டேன். பார்க்கலாம். வெளியே போ. வாயை மூடிட்டு நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்றேனோ அதுபடி செய். ஆயுஷும் ஷாலுவும் அங்கதான் இருக்காங்க. உன் பின்னாடி கரெக்டா உட்கார்ந்துருக்காங்க. நான் அவங்க 2 பேரையும் அங்க பார்த்தேன். அதான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அவங்க 2 பேரும் உன்னை ஃபாலோ பண்றாங்க, உன்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நீ திரும்பி பார்க்காத. அவங்க அங்கதான் இருக்காங்க. நீ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பு. அதோட நீ அங்க இருந்து கிளம்புற விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாது.
என் வண்டி வெளியில தான் இருக்கு. நீ ஸ்ட்ரைட்டா வந்து என் வண்டிக்குள்ள ஏறி உட்காரு, என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மூச்சு விடலாம் இல்லையா? சரியான ஆபத்து பொண்ணா இருக்கிற நீ. வரும்போதெல்லாம் ஆபத்தையும் சேர்த்து கூட்டு வர. சரி சரி, வெயிட் பண்ண, நான் வரேன், வந்துடுறேன். ஆயுஷ் அவன் கிளம்பிட்டான். ஆனா ஆனா இவன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எங்க கிளம்பிட்டான்? ஏதோ ஃபோன் கால் வந்தது, அதனால வரவங்க யாராவது அவனுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கணும் இல்லையா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அந்த கேவலமான ஷாலு, நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிற. கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவனை புடிச்சு என்ன கிடைக்கும்? போன தடவை அந்த அடி அடிச்சோம், அப்பவும் அவன் வாயை திறக்கவே இல்ல. என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடைக்காது. சரி, நாம அவனை ஃபாலோ பண்ணலாம். எங்க போறான்னு பார்க்கலாம். அத பண்ணலாம். ஓ, பாத்து. ஓ, சாரி. ஐயோ, வரேண்ணே. சரி, உன்னோட சீட்டை நல்லா டைட்டா புடிச்சுக்கோ. புடிச்சுக்கிறேன். அதிர்ச்சி ஆகாத. அதெல்லாம் ஆக மாட்டேன். விஷயத்தை சீக்கிரம் சொல்லு. ரிஷி லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. லக்ஷ்மி ரிஷியோட வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப அவ தன்னோட சித்தி வீட்ல தான் தங்கி இருக்கா. டிவோர்ஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள ஆடாதன்னு சொன்னேன்ல, பொட்டி கட்டு பையன். அப்பனா நான் கத்தவா? இந்த காரோட டாப்ப பிச்சு போட்டு மேல பறக்கணும் போல இருக்கு. அப்படி ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்கியே. நீ மல்லிஷ்காவா இருந்துட்ட. இதுவே என் டார்லிங் சோனலா இருந்திருந்தா அவளை அப்படி இருக்க கட்டி அணைச்சிருப்பேன், விட்டுருக்கவே மாட்டேன். என்னமா ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்க நீ. இப்போ குடிச்சு ஆகணுமே. ஃபுல் நைட் தண்ணி அடிக்க போறேன் இன்னைக்கு. பல்விந்தர் ஃபுல் டைட்ல இருக்க போறான். ஹோல் டைட். முக்கியமான நியூஸ் நான் சொல்லவே இல்லையே. இன்னொன்னு இருக்கா? இப்பதான் உனக்கு குட் நியூஸே சொல்ல போறேன். இப்ப நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் சீக்கிரமா. அப்பதான் இந்த லக்ஷ்மி ரிஷி கிட்ட போக மாட்டா, ரிஷியும் லக்ஷ்மி கிட்ட வர மாட்டான். புரியுதா? மொத்தமா புரிஞ்சிருச்சு. எப்படி அவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டே நீ. சரி, அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண? மாம்பழத்தை கொடுத்தா அதை மட்டும் சாப்பிடு, மரத்தை எண்ணாத. என்கிட்ட மட்டும் இப்ப காசு இருந்தா அந்த மாம்பழ தோப்பிய வாங்கிடுவேன். நீ உன் வேலையை முடிச்சிட்டல, இனிமே என் வேலை ஆரம்பம். ரிஷியும் லக்ஷ்மியும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. அவளும் சித்தி வீட்டுக்கு வந்துட்டா. திரும்ப போக மாட்டா. ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பல்வீந்தர் இருக்கான்ல, அவங்களோட தோஷமே நான் தான். இதுக்கப்புறம் நீ பாரு, ரிஷி அந்த லக்ஷ்மியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பேருக்கு பின்னாடி மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பல்வீந்தர்னு மாத்துவான்.